எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி 2ஆம் நாளாக ஆடி வெள்ளி வர இருக்கு. அதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆடி மாதம் வந்தாலே பெண்களுக்கு மனதில் உற்சாகம் பிறக்கும். ஆனால் இந்த முறை கோவில் நடைகள் திறக்கப்படாத காரணத்தினால, கொரோனா காரணத்தினால நமக்கெல்லாம் சற்று வருத்தமாக இருக்கு. கோயிலுக்கு போய் அம்மனுக்கு கூழ் ஊத்த முடியலையே அப்படின்னு அதையெல்லாம் நம்ம நிகர்படுத்துவதற்காக வீட்டிலேயே இந்த முறை 30 நாளுமே அம்மனுக்கு விமரிசையாக நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையுமே செய்யலாம். விமரிசையாக என்றால் நைவேத்தியம் வீட்டிலே செய்து அம்மனுக்கு படைக்கணும். அதில் கூழ் ஊற்றுவது கூட நம்ம வீட்டிலேயே கூழ் செய்து அம்மனுக்கு படைத்து அதை பிரசாதமாக நாம் எல்லோருமே பெற்றுக்கொண்டு சாப்பிட்டு பிறருக்கும் கொடுக்கலாம். இப்போ இந்த பிரசாதத்தை கொடுக்கறது யாராவது உணவில்லாமல் தவிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். அக்கம் பக்கம் வீட்டில எல்லாம் கொடுக்கலாம். இப்படி ஆடிக்கூழ் வார்த்தல் என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வழக்கம் போல எப்படி செய்வீங்களோ வருடா வருடம் கோவில்ல போய் செய்வீங்கல்ல, அந்த நாள் மனசுல இருக்கும் உங்களுக்கு, அந்த நாள்கள்ல செஞ்சுக்கிட்டு வரலாம். எந்த அம்மனை வணங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அம்மன் அலங்காரத்தை வைத்து வணங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாரியம்மன் படம் இருந்ததுன்னா மாரியம்மனுக்கு ஒரு நாள் பூஜை செய்யலாம். நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம். எல்லாம் பராசக்தியின் ஸ்வரூபம் தான் அனைத்து அம்மன்களும் இல்லையா? நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு எந்த அம்மனை, சரஸ்வதி தேவியை, மகாலட்சுமி தாயாரை, பராசக்தி தேவியை, முத்துமாரி அம்மனை, இல்லை உங்கள் குலதெய்வ அம்மனை, இல்லை நிறைய இருக்குது. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். இது போன்ற அம்மன்களுக்கு நீங்கள் வணங்கிக்கிட்டு வரலாம். நம்ம ஏன் ஆடி மாதத்தில் அம்மனை வணங்குகிறோம் அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய 3 வருடங்களாக நான் கொடுத்துக்கிட்டு வர்றேன். இந்த வருடம் நேற்று கூட பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த ஆடி மாதத்தில் தான் உமாதேவி காமாட்சி அம்மன் அவங்க சிவபெருமானை மணக்கணும்னு சொல்லிட்டு தவம் இருந்து இந்த மாதத்தில் மணந்தார். இது கூட இன்னும் பெருமைகளை ஒவ்வொரு நாளும் நான் முடிஞ்சளவு சொல்லிக்கிட்டு வர்றேன். இப்போ இந்த ஆடி 2ஆம் நாளே நமக்கு வெள்ளிக்கிழமையாக வருது. இந்த மாதத்துல 5 வெள்ளிக்கிழமைகள் வருது. ஆடி வெள்ளினாலே சிறப்பு. அதுலேயும் 5 ஆடி வெள்ளிக்கிழமைகள் வருதுன்னா அது ரொம்ப சிறப்பு. அந்த 5 ஆடி வெள்ளிக்கிழமைகளையும் நம்ம ஒவ்வொரு விதமாக மகாலட்சுமி தாயாரை வணங்கலாம். இப்போ ஆடி 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமையாக வருது. அதுல மகாலட்சுமி தாயார் படத்துடன் நம்ம இன்னொருத்தரை வச்சு வணங்கணும். அவரை 5 வாரமும் வெள்ளிக்கிழமைகள்ல சேர்த்து வணங்கணும். அப்படி வணங்கினோமே ஆனால் நம்மளுடைய தரித்திரங்கள் எல்லாமே நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ்வோம் அப்படின்னு நம்முடைய மூதாதையர்கள் ஒரு பூஜையை சொல்லியிருக்காங்க. அந்த பூஜை என்னன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இன்னொருத்தர் அப்படின்னு சொல்றீங்களே, அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிள்ளையார் தான். அவரை எப்படி வழிபடணும்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதன் கூட மகாலட்சுமி தாயாரை இந்த முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எந்த ஸ்வரூபத்துல வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாருடைய படம் இருந்ததுன்னா படம் வைத்து வழிபடலாம். சிலை இருந்ததுன்னா சிலை வைத்து வழிபடலாம். வெள்ளிக்கிழமை காலை எழுந்து தலைக்கு நீராடி வாசலிலே கோலம் போட்டு மாவிலை தோரணம் கட்டி பூஜை அறையில வந்துகிட்டு மகாலட்சுமி தாயாரனுடைய படத்தை சுத்தம் செய்து பூஜை அறையையும் சுத்தம் செய்து நீங்க ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க. பூஜைக்குன்னு மணப்பலகை இப்போ எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மணப்பலகை மீது பச்சரிசி மஞ்சள் 2மே சேர்த்து மாக்கோலம் இடுங்க. எந்த கோலம் வேணா போடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்வஸ்திக் போடுங்க, ரொம்ப சிறப்பு. அந்த படத்தை வரைந்த பின்னாடி அது நல்லா காஞ்சிரட்டும். காஞ்ச பின்னாடி அது மேலே சிகப்பு துணியை விரியுங்க. அந்த சிகப்பு துணி மேலே சிலை, மகாலட்சுமி தாயார் சிலையோ இல்லை படமோ இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. இதில் அஷ்டலட்சுமிகள் படம் இருந்ததுன்னா அதையும் வைக்கலாம். அதாவது ஏதோ ஒரு ரூபத்தில் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அஷ்டலட்சுமி படத்தை வச்சுருப்பீங்க, ஒரு சிலர் தனி மகாலட்சுமி தாயார், ஒரு சிலர் கஜலட்சுமி படம் வச்சுருப்பீங்க.
அப்படி இல்லைன்னா சிலையும் வச்சுருப்பீங்க. சரி எங்ககிட்ட சிலையும் இருக்குது படமும் இருக்குது ரெண்டுமே வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம். அந்த மனம் அந்தளவுக்கு கொல்லுச்சுன்னா வச்சுக்கோங்க. இரண்டையும் வைத்த பின்னாடி ஒரு பக்கத்துலேயே ஒரு வாழை இலையை விரிங்க. அந்த வாழை இலையை சுத்தம் பண்ணிக்கிட்டு அதன் மேலே நெல் இருந்ததுன்னா நெல்லை பரப்பி வையுங்க. அப்படி நெல் இல்லாத பட்சத்தில் பச்சரிசியை பரப்பணும். நெல் வைத்தால் ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ கொரோனா காரணத்தினால இந்த கடைசி நேரத்தில் எங்கே போய் நெல்லை தேடுறது, அதனால் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெல்லை பரப்ப முடியலன்னா பச்சரிசியை பரப்பிக்கிட்டு அதன் மேல சாண பிள்ளையார் அல்லது மஞ்சள் பிள்ளையார் வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள் பிள்ளையாரை எந்த மஞ்சள்ல பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமையல் மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த சமையல் மஞ்சள்ல பிடிச்சு வச்சாலே போதுமானது. சின்னதாக இருந்தால் போதும். அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் திருநூறு சாத்திட்டு அது மேலே குங்குமம் வையுங்க. அப்படி இல்லைன்னா சந்தனம் வச்சு குங்குமம் வைக்கலாம். இல்லை அது ஈரமாக இருக்கும் பொழுதே குங்குமம் வச்சு விட்டுருங்க. இப்போ மகாலட்சுமி தாயாருக்கு நல்ல மணமான மலர்கள் சாற்றணும். பிள்ளையாருக்கு செம்பருத்தி அல்லது அருகம்புல் சாத்தணும். எங்களுக்கு செம்பருத்தியும் கிடையாது அருகம்புல்லும் கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வில்வ இலைகள் இருந்துச்சுன்னா அதுவும் வைக்கலாம். அதுவும் இல்லைன்னா ஏதாவது மணமான மலர்கள் சூட்டி விட்டுருங்க. ரோஜா பூ கூட வைக்கலாம். இதெல்லாம் வைத்த பின்னாடி தூப தீபங்களுக்கான பொருள்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஊதுவத்தி சாம்பிராணி எடுத்து வச்சுக்கோங்க. நைவேத்தியமாக நம்ம அம்மனுக்கு எப்பவுமே பிடிச்சது சித்திரான்னங்கள். நீங்க எது வேணா செஞ்சுக்கலாம். அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு சித்திரான்னம் கூட செஞ்சுக்கலாம். தயிர் சாதம் செஞ்சுக்கலாம், இல்லை தக்காளி சாதம் செஞ்சுக்கலாம், எலுமிச்சை சாதம் செஞ்சுக்கலாம். இது போன்ற எந்த ஒரு அன்னம், தேங்காய் சாதம் இருக்கு இல்லையா, அது கூட செஞ்சுக்கலாம். அல்லது வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கோங்க. இல்லை நாங்கள் எல்லாமே செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது, சாமிக்கு எல்லாமே பிடிக்கும், அதனால அதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெல் மேலே பிள்ளையார் வச்சோம் இல்லையா, அவர் பக்கத்தில் அந்த அரிசி மேலேயே நெல் மேலேயே கொழுக்கட்டை செய்யணும். பிள்ளையாருக்கு பிடிச்ச இனிப்பு கொழுக்கட்டை உப்பு கொழுக்கட்டை அது ரெண்டையுமே செய்யலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு கொழுக்கட்டையாவது செஞ்சுக்கோங்க. இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சுட்டு அந்த அரிசி மீது அல்லது நெல் மேலேயே பிள்ளையார் பக்கத்துல வச்சு விட்டுருங்க. மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக பாயசம் கூட அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு வாரம் பாயசம் கூட வச்சுக்கலாம், பால் பாயசம். பழங்கள்ல கரும்பு கிடைச்சா வச்சுக்கோங்க. மொத்தம் 5 பழங்கள் இருக்கணும். ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா மொத்தம் 5 பழங்கள் இருக்கணும். இதில் கட்டாயம் வாழைப்பழம் இடம் பெறணும். திராட்சையும் வச்சுக்கோங்க. கரும்பு அடிஷ்னலாக வச்சுக்கலாம். மற்ற பழங்கள் எல்லாம் உங்களுக்கு எது சுலபமாக கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க. அந்த தட்டுலேயே மகாலட்சுமி தாயாருக்கு இலை போட்டே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சுவாமிக்குன்னு தனி தாம்பாளம் வச்சுருப்போம் இல்லையா, அதுலேயே நீங்கள் 11 ரூபாய் இல்லாட்டி 1.25 ரூபாய் வச்சுக்கோங்க. இப்போது 1/4 ரூபாயெல்லாம் கிடைக்கிறது இல்லை, அதனால் 11 ரூபாய் வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு வச்சு அதன் மேல வைக்கணும். இது எல்லாத்து கூட உங்க வேண்டுதல்களை வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மகாலட்சுமி தாயார் நமக்கு என்ன கொடுப்பாங்க? செல்வம் கொடுப்பாங்க. நகை வேணுமா, இல்லை பணம் வேணுமா? எல்லாமே வேணும். நகையும் வேணும், பணமும் வேணும், நல்ல துணிமணி வேணும், வாழ்றதுக்கு வசதியான வீடு வேணும், எல்லாமே வேணும் இல்லையா? அதனால எல்லாத்தையும் வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டதுல தவறு கிடையாது. நம்ம கேட்கணும். நம்ம குழந்தை போல, குழந்தை போய் அம்மாட்ட கேட்கறது இல்லையா, அம்மா எனக்கு இது வேணுமா, பசிக்குது கொடு அப்படின்னு கேட்குறோம். இல்லாட்டி எனக்கு இந்த புத்தகம் இல்லை எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்கிறோம்ல, அது போல தாய்கிட்ட நம்ம கேட்கணும். அந்த வேண்டுதல்கள் வைத்து நீங்கள் ஒரு மனை விரித்து, இல்லாட்டி இந்த தர்பப்புல் பாய் இருந்துச்சுன்னா அதை விரிச்சுக்கோங்க. இல்லை அதுவும் இல்லைன்னா சாதாரண பாய் பூஜைக்குன்னே தனியாக வச்சுருப்போம், சின்ன சின்ன ஆசனம்னு சொல்லுவோம். அதை விரித்து அதன் மேலே உட்கார்ந்து நீங்கள் இந்த தாமரை மணி மாலை இருந்ததுன்னா அதை வைத்து மகாலட்சுமி தாயாருக்குரிய ஸ்தோத்திரங்கள் என்ன தெரியுதோ அதை சொல்லணும். ஸ்தோத்திரங்கள் தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மகாலட்சுமி தாயாருக்குரிய பாடல்கள் ஏதாவது தெரிஞ்சால் பாடுங்க. என் குரல் நல்லா இல்லை, நான் பாடினா எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க, என்னாலேயே கேட்க முடியாது அப்படின்லாம் நான் நினைக்க வேண்டாம். நம்ம பாடுறது அதில் பொருள் இருக்கிறது தான் பகவானுக்கு போய் சேரும். இந்த மாதிரி குரல் இருந்தும் இவன் இவ்வளோ அழகாக எனக்கு முன்னாடி பாடுறாளே அப்படின்னு மகாலட்சுமி தாயார் மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால் நீங்கள் பாடுங்க தாராளமாக. எங்களுக்கு பாடுறக்கும் தெரியாது ஸ்தோத்திரமும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க டேப் ஓட விட்டுக்கோங்க. மகாலட்சுமி தாயாருடைய ஸ்லோகங்கள் ஓட விட்டுக்கிட்டு மலர் அர்ச்சனை செய்யணும். நீங்கள் மனமான மலர்கள் வாங்கிட்டு
அதை வந்து உதிர்த்து வச்சுக்கோங்க, இல்லை உதிரிப்பு வாங்கிக்கோங்களேன். நல்ல மனமான மலர்களை வைத்து அந்த ஸ்தோத்திரங்களை கேட்டுக்கிட்டே நீங்கள் மலர் அர்ச்சனை செய்யலாம். இதில் லலிதா சஹஸ்ரநாமம் தெரிஞ்சதுன்னா அதை சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பூவால் அர்ச்சனை செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ எங்ககிட்ட ஸ்ரீ மகாமேரு சக்கரம் இருக்குது, அதையும் வைத்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மகாமேரு சக்கரம் வச்சுருந்தீங்கன்னா அது குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க. நான் துர்க்கையம்மன் பூஜை வழிபாட்டில் செய்து காமிச்சிருக்கேன். அந்த குங்கும அர்ச்சனை செய்த பின்னாடி ஒவ்வொரு நாளுமே செஞ்சுட்டு வரீங்கல்ல, ரொம்ப எடுத்து செய்யாதீங்க. அப்போ 5 வெள்ளிக்கிழமையும் நிறைய சேர்ந்துடும். அப்படி சேர்ந்துக்கிட்டா கூட பிரச்சனை இல்லை. வீட்டில் வர்றவங்களுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை சுமங்கலிக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னொன்று வரலட்சுமி நோம்பெல்லாம் வருது. நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்க போகிறோம். இந்த தாம்பூலம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கொடுத்தீங்கன்னா 5 வெள்ளிக்கிழமை கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்கேன்னா அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளார எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குங்குமத்தையும் கொஞ்சம் அவங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வச்சுக்கிட்டு வாங்க. கல்யாண வயசில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு இந்த குங்குமத்தை வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்கும். நம்ம தினமுமே வச்சுக்கிட்டு வந்தோம்னா கணவருடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். அதனால இந்த குங்கும அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு வாங்க. இன்னும் சுலபமான ஸ்லோகம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பீஜ மந்திரம் ஸ்ரீம். அது நான் எப்போவுமே சொல்லுவேன். ஸ்ரீம் என்கின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லிக்கிட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அப்படி செய்து கொண்டு இந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அர்ச்சனை செய்கிறீங்கல்ல, அந்த அர்ச்சனை முடிந்த உடனேயே எடுக்க வேண்டாம். அடுத்த நாள் காலையில் அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு டப்பாவில் சேகரிச்சுக்கிட்டே வாங்க. இந்த பூஜையை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நம்ம வந்து கணபதி பிள்ளையார் இருக்கார் இல்லையா, பிள்ளையாருக்குரிய மந்திரம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கோங்க. ஏன்னா நிறைய மந்திரங்கள் பிள்ளையாரை பற்றி தான் நிறைய பேருக்கு தெரியும். சுக்லாம் பரதரம் விஷ்ணு அந்த மந்திரம் சொல்லிக்கலாம். இல்லை அவருக்கான மூல மந்திரங்கள் இருக்குது. ஏகதந்தாய வித்மஹே அந்த மந்திரம் இருக்குது. இல்லை எங்களுக்கு அதுவும் தெரியாது இதுவும் தெரியாது, சமஸ்கிருதம் வாயிலேயே நுழைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் அந்த வரிகள் இருக்கு இல்லையா, அது சுலபமாக சொல்லிக்கோங்க. இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி போடுறேன், அது பார்த்துக்கோங்க. முதல்ல பிள்ளையாரை வழிபட்டு அவர்கிட்ட கோரிக்கையை வச்சிருங்க. கடவுளே, நான் இந்த ஆடி மாதத்தில் உங்களை வணங்கிக்கிறேன். எனக்கு வந்து வீடு வேணும், இல்லை எனக்கு தொழில் நல்லா அமையணும், இல்லை என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், எந்த வேண்டுதலாக இருந்தாலும் வைக்கலாம். என்னுடைய வறுமையை நீக்கணும், என்னுடைய கடன் பிரச்சனையை நீக்கணும், நான் கொடுத்த கடன் வரமாட்டேங்குது அதையே எனக்கு திருப்பி வாங்கித்தாங்க, இல்லை எனக்கு வந்து இந்த நகையெல்லாம் வாங்கியிருக்காங்க சிலர், அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, திருப்பி கேட்டால் அந்த நகை எப்படியாவது அவங்களே கொடுக்கணும், திருப்பி கொண்டாந்து கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் அவங்களுடைய மனசை மாற்றுங்க அப்படின்னு இல்லை. எந்த வேண்டுதலாக இருந்தாலும் வேலை கிடைக்கலன்னா வேலை, இது ஆண் பெண் எல்லாருமே செய்யலாம், கைம்பெண்கள் கூட செய்யலாம். அதனால் இன்னார் செய்யலாமா செய்யக்கூடாதுனாலாம் கேட்காதீங்க. வயது வித்தியாசம் இல்லாமல் செய்யலாம். பிள்ளையார்கிட்ட அப்படி வேண்டிய பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை ஆண்களாகிய நாங்கள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம். கைம்பெண்கள் கேட்பீங்க, நான் வைக்கக்கூடாதே வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெற்றி வகுடு என்பது தான் பார்த்தீங்கன்னா கணவனுக்காக வைப்பது, திருமணத்துக்கு பிறகு வைப்பது. அதனால நான் இது வைக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். வீட்டில் குத்து விளக்கு இருந்ததுன்னா அந்த குத்து விளக்கும் 2 பக்கம் வச்சுக்கோங்க. அதாவது மகாலட்சுமி தாயாரை நடுவில் வச்சுக்கிட்டு பிள்ளையார பக்கத்தில் நம்ம ஸ்தாபிக்கிறோம் இல்லையா, அது 2 பக்கமும் அவங்க 2 பேர் நடுவில் இருக்கணும். 2 பக்கமும் குத்து விளக்கு வச்சுக்கோங்க. இது வந்து வெள்ளிக்கிழமையில், அதுவும் ஆடி வெள்ளியில் வந்து குத்து விளக்கு பூஜை வெள்ளிக்கிழமைகளில் எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் செய்தோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், தினமுமே குத்து விளக்கு ஏற்ற வேண்டாம், அதற்குரிய நாள்கள் வரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்க, பரண் மேலே கட்டி வச்சுருந்தீங்கன்னா அதை இறக்கிக்கோங்க. இறக்கி சுத்தப்படுத்திக்கிட்டு குத்து விளக்கில் எத்தனை முகங்கள் இருக்கோ அத்தனை முகங்கள்லையும் மஞ்சள் குங்குமம் வச்ச பின்னாடி அதில் தீ வச்சு நெய் போட்டுக்கோங்க. நெய் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நெய் எங்களுக்கு வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சமையல் எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கிட்டு அதில் ஒரே ஒரு சொட்டாவது நெய் விடுங்க. பிறகு அந்த முகங்கள் அனைத்தையும் ஏற்றி விடுங்க. பொதுவாகவே குத்து விளக்கு தினமுமே எல்லா முகமும் ஏற்றணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நாளும் கிழமையுமாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா முகங்களும் ஏற்றி விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு.
நம்ம அந்த 5 முகங்கள் 7 முகங்கள்ல மட்டும் பொட்டு வைக்கிறது இல்லாம நடுவுல இருக்கு இல்லையா, அந்த உடல் பகுதின்னு சொல்லுவாங்க, மனிதனுடைய உடல் பகுதி போல இருக்கக்கூடிய அந்த தண்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும், கீழையும் வைக்கணும். சரி, நாங்க பூஜை எல்லாம் செஞ்சிடறோம், இதற்கு விரதம் மேற்கொள்ளணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. விரதம் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அதனால் ஏன்னா நம்ம வந்து கிருத்திகை முதல் நாள் வந்து கிருத்திகைக்காக ஏகாதசிக்காக நிறைய பேர் விரதம் இருந்திருப்பாங்க. அடுத்த நாள் வந்து விரதம் இருக்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் முழுக்கவே ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாள்களாக இருக்குது, அம்மனுக்குரிய நாள்களாக இருக்குது. ஒவ்வொரு பூஜையும் செய்யணும். அப்படி விரதம் இருந்தோன்னா ஆடி மாதம் முழுக்கவே நம்ம சாப்பிட முடியாது. அதனால் எந்த வழிபாட்டிற்கு விரதம் மேற்கொள்ளணுமோ அதற்கு விரதம் மேற்கொண்டால் போதுமானது. இப்போ இந்த 2 குத்து விளக்கு வைக்கிறீங்களா, அது வச்ச பின்னாடி நடுவுலையும் ஒரு விளக்கு ஏற்றணும். காமாட்சி அம்மன் விளக்கோ இல்லை ஆத்ம விளக்கோ எந்த விளக்காக இருந்தாலும் ஏற்றி வைக்கலாம். சரி, நீங்க சொல்ற மாதிரி நாங்க வழிபட்டுறோம். அடுத்த நாள் சனிக்கிழமை வருது, அங்க அப்படி பூஜை அறையில அம்மனை விட்டுறணுமா அந்த மணப்பலகை மேல, இல்ல வேற அம்மன் வச்சு நாங்க பூஜை பண்ணலாம்னு நினைக்கிறோம், எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுநாள் காலையில எழுந்த பின்னாடி குளிச்சுட்டு பூஜை அறைக்கு போங்க. அங்க வந்து காலம் காத்தால எடுக்க வேண்டாம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு 9 மணி 10 மணி போல தீப ஆராதனை காமிச்சு தூப தீபங்கள் எல்லாம் காமிச்ச பின்னாடி நீங்க எடுத்து பழையபடி இருந்த இடத்துக்கே வச்சிடலாம். இப்படி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று இந்த பூஜையை செய்யுங்க. செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. நீங்க மாற்றத்தை வித்தியாசத்தை உணர்வீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பொதுவாகவே நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு வீடு அமையணும் அதுக்கு சொல்லுங்க ஏதாவது பரிகாரம் அப்படின்றீங்க, இல்லை எனக்கு வந்து தொழில் சிறப்பாக இருக்கணும் அதுக்கு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க, இல்லை எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அதுக்கு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதனால தான் பொத்தாம் பொதுவாக குபேரர் பூஜை இருங்க, மகாலட்சுமி பூஜை இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறைய பதிவுகளில். அதை தாண்டி நீங்கள் தனித்தனியாக கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு அடிப்படை விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அதாவது எல்லாத்துக்கும் காரணம், இந்த வேலைக்கு போனாலும் நமக்கு சம்பளம் கிடைக்கும், அது பணம் கிடைக்கும். அப்புறம் நமக்கு வறுமை நீங்கணும்னா பணம் கிடைக்கணும், அப்போதான் வறுமை நீங்கும் இல்லையா. எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது தொழில் சிறப்பாக இருக்கணும்னா நமக்கு தொழில் நல்லா ஓடணும், அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது என்ன? பணம் தானே. அந்த பணம் கிடைப்பதற்கு தானே குபேர பூஜை நான் செய்ய சொன்னேன். அது அவர் என்ன பண்ணுவார்? குபேர பூஜை செஞ்சா அந்த பணம் அவர் கொடுத்தே ஆகணும். அது கொடுத்தே ஆகிறதுக்கு வழிகள் இருக்கணும் இல்லையா. வழிகள் வந்து பிறக்கணும். வேலை கிடைக்காதவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடைக்கும், தொழில் சிறப்பாக இல்லாதவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தொழில் சிறப்பாக நடக்கும். இந்த கடன் பிரச்சனை தீரணும்னா ஆட்டோமேட்டிக்காக கடன் பிரச்சனை தீரும். அதற்கு வழிகள் வந்து அவர் திறந்து விடுவார். அதனால்தான் பொத்தாம் பொதுவாக குபேரர் பூஜை செய்யுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே போல மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள், அந்த சிகப்பு துணி விரிச்சு 9 விளக்கு ஏற்றி இது போல நிறைய பூஜைகள் சொல்லிக்கிட்டே வரேன். நீங்க அது செஞ்சு வேண்டிக்கிட்டு உங்களுடைய என்ன பிரச்சனையோ அதை வேண்டிக்கிட்டு நீங்க பூஜை மட்டும் வழிபாடு மட்டும் செய்யுங்க. அதற்குரிய தடைகள் எல்லாம் தானாக விலக்கி விடுவார்கள். ஒரு காரணம் வந்து அவர்களே பிறப்பிப்பார்கள். தானாக தடை விலகி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இதை புரிஞ்சுக்கோங்க. நான் அதனால தான் நீங்க வந்து தனித்தனியா கேட்குறீங்கல்ல, என்ன செய்யணும், என்ன பரிகாரம் செய்யணும், என்ன இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்லாம் கேட்கறதுக்கு நான் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இருந்தா கூட தனித்தனி பரிகாரங்களும் இனி வரும் காலங்கள்ல நான் கொடுக்குறேன். ஏன்னா நீங்க ஏற்கனவே போட்ட பதிவே திரும்ப திரும்ப இத்தனை காலமும் கேட்டுக்கிட்டு இருந்த காரணத்தினாலதான் நானும் அது கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். போய் நீங்க பார்த்துக்கோங்க, பிளேலிஸ்ட்ல எல்லாம் சேர்த்துட்டேன். சரி, இந்த பூஜையை 2ஆம் நாளான ஆடி வெள்ளிக்கிழமை அன்று செய்யுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு என்ன பூஜை செய்யணும்னு நான் சொல்றேன். இதை பார்த்துட்டு இன்னொரு பரிகார பூஜை நான் சொல்றேன். அதாவது பணப்பிரச்சனைகள் எல்லாம் அகல்வதற்காக இன்னொரு பரிகார பூஜை சொல்றேன். இதை தொடர்ந்து அந்த பதிவும் பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.